10 பீஸ் எவ்வளோ நான் சொல்லுவீங்க? 10 பீஸா 12 பீஸா? 12 பீஸ் 100 ரூபாய் சார். 12 பீஸ் 100 ரூபாய். ஆமா. ஓகே ஓகேண்ணா. அப்பனா வந்து 50 ரூபானா வந்து 6 பீஸ் தரீங்க. 6 பீஸ் தரோம். ஓகேண்ணா. இப்போ எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பீங்களாண்ணா? கொடுப்போம். கொடுப்பீங்களா? பாத்துங்க மக்களே, பழங்கள்லாம் இப்போ கட் பண்றீங்கல்ல, இந்த பீஸ்லாம் இருக்குல்ல, இந்த பீஸ்லாம் வந்து இப்போ வந்து எவ்வளவு நேரம் சாப்பிடலாம்? ஒரு நாள் ஃபுல்லா வச்சு சாப்பிடலாம். ஒரு நாள் ஃபுல்லா வச்சு சாப்பிடலாம். கலர்லாம் மாறிடாதுண்ணா? இப்ப கலர்லாம் மாறாதா? கலர் தான் மாறும். நுங்கு கெட்டு போகாது சார். நுங்குல கெட்டு போகாது. கெட்டு போகாது. ஓ சரி சரிண்ணா. இப்ப இந்த முழு பழங்கள் இருக்கலாம், இந்த முழு பழங்கள் வந்து நம்ம எவ்வளவு இப்ப நீங்க பறிச்சு வந்துட்டீங்க மரத்துல இருந்து? 4 நாள் வச்சு சாப்பிடலாம் சார். 4 நாள் வச்சு சாப்பிடலாமா? 4 நாள் வச்சு சாப்பிடலாம். சரிண்ணா. இப்போ கெட்டு போன மாதிரி இருக்குல்ல இந்த பழங்கள், எப்படி என்ன கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கு? கெட்டு போச்சுனாக்கா வேற கலர் காஞ்சி போன மாதிரி காயிடும். காஞ்சி போன மாதிரி இருக்குமா? ஆமா, கலர் மாறிடும் சார். வெல்கம் டு பாசி. வணக்கம் மக்களே. சென்னை மந்தவெளி மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் போங்க. அது பக்கத்துல வந்து இங்க நுங்குலா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா வித்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து நம்ம மதுராந்தகம் பாத்தீங்களா, அங்கேருந்து வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு அன்னைக்கே வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்க மக்களுக்கு எல்லாம் வந்து கிராம பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நுங்குங்க விலைகள் வந்து ரொம்ப கம்மியான விலைங்களா இருக்கு. ஏன்னா வந்து மரங்களை வந்து அதிகமாக இருக்கும் கிராமப்புறத்தில், அதனால வந்து நுங்குங்க விலை ரொம்ப கம்மியான விலைங்களா இருக்கும். ஒரு நுங்குல பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கும். விலை பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் விலை 4 பீஸு. இப்போ நம்ம சென்னைக்கு எடுத்துருந்து விற்கிறாங்கல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வந்து 50 ரூபா அது மாதிரி விற்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து மரங்கள்லாம் அவ்வளோ கிடையாது சென்னையில் வந்து. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் விலைங்க அதிகமாக இருக்குது. இப்போ வந்து 6 பீஸ் 50 ரூபா விற்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ சென்னையில் வந்து அங்கங்கே வந்து ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவும் விற்பாங்க, 8 பீஸ் 50 ரூபா விற்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து விற்றுருந்தாங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மக்கள் அனைவரும் வாங்கி பயன்பெறணும். அதுக்காக தான் வந்து லொக்கேஷன் சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோக்களை போகிறத பார்த்து பயன்பெறணும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஃப்ரெஷ்ஷான நுங்குலா இருக்கு பாருங்க. நம்ம மந்தவெளி மார்க்கெட் தான், அது பக்கத்துல பாருங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல தான் வந்து இந்த நுங்குலா வந்து வித்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்களா இவங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அன்பு சார். சரிங்கண்ணா. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வரீங்க? காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடும். 6 மணிக்கெல்லாம் வந்துருந்தீங்க. நீங்க எங்க இருந்தா இந்த நுங்குலா எடுத்து வரீங்க? மதுராந்தகத்திலிருந்து எடுத்துன்னு வரேன் சார். மதுராந்தகம் எடுத்து வரீங்களா? பாத்துக்க மக்களே, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. மதுராந்தகம் எத்தனை மணிங்களா? மதுராந்தகம் அதாவது நுங்குல அடிப்பீங்களா? எத்தனை மணி அடிப்பீங்க? காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடுவேன் சார். காலை 7 மணிக்கெல்லாம் கட் பண்றீங்க, அமைச்சிருவீங்க. சூப்பர் பாருங்க மக்களே, அப்படியே ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வராங்க. வேற லெவலா இருக்கு. சரிண்ணா. இப்ப மதுராந்தகம் சொல்றீங்களா? மதுராந்தகத்துல எந்த இடத்துலண்ணா கட்டாயம் உங்க இடம்? எங்க இடம் தச்சூர். தச்சூர்ல எடுத்து வரீங்க. சூப்பரா இருக்கு பாருங்க மக்களே, வேற லெவலா இருக்கு. எவ்வளவு பீஸ் ஒரு சொல்றாங்களா? ஒரு 10 பீஸ் எவ்வளவு நான் சொல்லுவீங்க? 10 பீஸா 12 பீஸா? 12 பீஸ் 100 ரூபாய் சார். 12 பீஸ் 100 ரூபாய். ஆமா. ஓகே ஓகேண்ணா. அப்பனா வந்து 50 ரூபானா வந்து 6 பீஸ் தரீங்க. 6 பீஸ் தரோம். ஓகேண்ணா. இப்போ எக்ஸ்ட்ராலாம் கொடுப்பீங்களாண்ணா? கொடுப்போம். கொடுப்பீங்களா? பாத்துங்க மக்களே, எவ்வளவு பீஸ் தருவீங்களா? எக்ஸ்ட்ரானா எக்ஸ்ட்ரா 1 போட்டு தருவேன் சார். போட்டு தருவீங்களா? பாத்துங்க மக்களே, அதாவது வந்து ஒரு 50 6 பீஸ் வாங்கினா ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா தராங்க, 7 பீஸா தராங்க. சூப்பர் தான் பாருங்க. வேற எங்க நீங்க கேட்டாலும் சரி ஒரு 5 பீஸ் அவ்வளவு தருவாங்களே, கணக்கான தருவாங்க. இங்க வந்து நல்லா எக்ஸ்ட்ரா தராங்க. மக்கள் தாராளமா வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. கூட்டமா, அதாவது பாருங்க இப்போ வந்து இப்பயே ஒரு கடையா இருக்கு பாருங்க. மக்கள் அனைவரும் கூட்டமா தான் வந்துட்டு தாராளமா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பயன்பெறும், மக்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறணும். உங்களுக்கு தேவை தாராளமா வந்து கேட்டு வாங்கிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, அது பக்கத்துல வந்து இருக்கு. தாராளமா மக்கள் அனைவரும் வாங்கிக்கலாம். பாருங்க இந்த தட்டிலே பாருங்க மக்களே, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இப்பயே வந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்படியே டக்கு அப்படியே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே. இந்த நுங்கு காயெல்லாம் இருக்குல்ல, ஆமா, எவ்வளவு நாள் வந்து வளரும் அதெல்லாம் மரத்துல இருந்தா? ஒரு 2 மாசம் ஆகும். 1 மாசம் 2 மாசம் ஆயிடும் காய்க்கிறதுக்கு. ஓ, 1 மாசம் 2 மாசம் ஆகும். ஆமா. இப்ப பழமாகறதுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னா? அதுவா? ஆமா, அது 6 மாசம் ஆகும் பழுக்கிறதுக்கு. 6 மாசம் ஆயிடுமா? ஆமா. என்ன கலர்ல இருக்குண்ணா பழமாயிடு இருக்கு? அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கு. சிவப்பு கலர்ல இருக்கும். சரிண்ணா. இப்ப எப்படி சாப்பிடுவோம் அந்த பழத்தை? சுட்டு சாப்பிடலாம், அவிச்சு சாப்பிடலாம். சுட்டு சாப்பிடலாம், அவிச்சு சாப்பிடலாம். ஓ சூப்பர்ண்ணா. இந்த தோல் தான் நம்ம சக்காது. ஆமாமா, எல்லாம் குழந்தை சாப்பிட்டு இருப்பாங்க, சூப்பரா வந்திருக்கும். இந்த சுட்டு சாப்பிடுறது அவிச்சு சாப்பிடுறது நல்லா இருந்திருக்கும். இப்ப என்ன நன்மைங்கண்ணா உடம்புக்குலாம்? உடம்புக்கு நன்மை, இது குளிர்ச்சியா இருக்கும் சார். உடம்பு குளிர்ச்சியாண்ணா? ஆமா. ஓ சூப்பர்ண்ணா. பழங்கள்லாம் இப்ப கட் பண்றீங்கல்ல, இந்த பீஸ் எல்லாம் இருக்கலாம், இந்த பீஸ் எல்லாம் வந்து இப்ப வந்து எவ்வளவு நேரம் சாப்பிடலாம்? ஒரு நாள் ஃபுல்லா வச்சு சாப்பிடலாம். ஒரு நாள் ஃபுல்லா வச்சு சாப்பிடலாம். கலர்லாம் மாறிடாதுண்ணா? இப்ப கலர்லாம் மாறாதா? கலர் தான் மாறும். நுங்கு கெட்டு போகாது சார். நுங்குல கெட்டு போகாது. கெட்டு போகாது. ஓ சரி சரிண்ணா. இப்ப இந்த முழு பழங்கள் இருக்கலாம், இந்த முழு பழங்கள் வந்து நம்ம எவ்வளவு இப்ப நீங்க பறிச்சு வந்துட்டீங்க மரத்துல இருந்து? 4 நாள் வச்சு சாப்பிடலாம் சார். 4 நாள் வச்சு சாப்பிடலாமா? 4 நாள் வச்சு சாப்பிடலாம். சரிண்ணா. இப்போ கெட்டு போன மாதிரி இருக்குல்ல இந்த பழங்கள், எப்படி என்ன கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கு? கெட்டு போச்சுனாக்கா வேற கலர் காஞ்சி போன மாதிரி காயிடும்.
காஞ்சி போன மாதிரி இருக்குமா? ஆமா, கலர் மாறிடும் சார். கலர் மாறிடும். காலையில 6 மணிக்கு வரீங்க, இப்போ வந்து சாயந்தரமா எப்பலாம் முடியுது உங்களுக்கு? சாயங்காலம் ஒரு 2 மணி 3 மணி 4 மணி ஆயிடும் சார். 2 மணி 3 மணி 4 மணி ஆகுது உங்களுக்கு. ஓ, அந்த மாதிரி டைம்ல முடியுதே உங்களுக்கு? ஆமா. ஓகே ஓகேண்ணா. இதை பார்த்து ஒரு 6 மணி டைம்ல கூட இருந்துருவீங்க? இருப்போம் சார், இருப்போம். காய முடிகிற வரையிலும் இருப்போம் சார். ஓ ஓ, சூப்பர்ண்ணா. பனைமர நொங்கு சாப்பிட்றதுனால உடலுக்கு வந்து என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா, முதல் நன்மைகளாக பார்த்தீங்கன்னா உடல் வெப்பத்தை வந்து குறைக்கும் ரொம்ப. அதேமாதிரி ரெண்டாவது பயன்கள் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோயாளிக்கு பொட்டாசியம் இன்சுலின் உற்பத்தியை அதிகரித்து சர்க்கரை அளவை குறைக்கிறது. மூன்றாவது பயன்களாக பனைமர நொங்கு சாப்பிட்றதுனால உடலுக்கு வந்து செரிமான பிரச்சனையை வந்து சீராக வைக்க உதவுகிறது. உடலில் இருக்க வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளும் சரி, மலச்சிக்கல் பிரச்சனைகள் ரெண்டையுமே வந்து சரி செய்ய ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். மக்களே, அடுத்தபடியாக வந்து இவங்களும் வந்து நம்ம மந்தவெளி போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல தான் வந்து நுங்களை வித்துட்டு இருக்காங்க. பாருங்க, சூப்பர் கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க. சஞ்சய் சார் என் பேர். சரிங்க ப்ரோ. இப்போ நீங்க எவ்வளவு நாளா ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நுங்களை வந்து வித்துட்டு இருக்கீங்க? 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது சீசன் வருமா பண்ணீங்களா இல்ல ரெகுலரா வருவீங்களா? காட்டிக்கணும் பாருங்க. இது வந்து மார்க்கெட் சொல்லுவாங்க, மந்தவெளி மார்க்கெட். அது என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ வந்து ரெகுலரா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. வேற லெவலா இருக்கு. ஸோ அப்பப்போ உடனே கலையிடுவீங்களாம் வந்து, ஏன்னா வந்து வெயிலுக்கு வந்து மக்கள் அனைவரும் தாராளமாக வந்து வாங்கிட்டே இருக்காங்க. மக்களை பாருங்க, நொங்கலை கட் பண்ணுறாங்க பாருங்க. சூப்பராக கட் பண்ணுறாங்க பாருங்க. இந்த நொங்கை கட் பண்ணுறது இப்படியே கட் பண்ணணும். நேராக போய் கட் பண்ணிட்டு சைட் பையாக இப்படி கட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இதே மாதிரி கட் பண்ணால் வந்து நொங்கு எடுக்க முடியும். சூப்பராக எடுத்து போகிறாங்க பாருங்க. ஒரு 3 இருக்கு நினைக்கிறேன், அதை கட் பண்ணிட்டாங்க. இது எத்தனை இருக்கும் மொத்தம்? 3 பீஸ் இருக்குமா? ஆமா. ஓ, சரிதாண்ணா. 3. 3. சரி. ரெண்டாவது இது வந்து 3வது. அது ஒரு பெரிய பழம் தான். அது நுங்குலிய பேர் சொல்லுங்க சார். என் பேர் ஞானசேகர் சார். சரிங்க ப்ரோ. இப்போ வந்து நுங்குலா ப்ரோ, நுங்குலா வந்து இப்போ டெக்கரேஷன் பண்றாங்க, இப்போ பொதுமக்கள் தேவைப்படுது, ஒரு பல்கா தேவைப்படுதுன்னு கேட்கறாங்க. அந்த டைம்லாம் டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? அவங்க வந்து கேட்டா பண்ணலாம் சார். கேட்டா பண்ணுவீங்களா? கேட்டா பண்ணலாம். பாத்துங்க மக்களே, நீங்க எப்போ பண்றீங்க? வெயில் சீசன் மட்டும் பண்றீங்களா இல்ல எல்லா டைம் வரீங்களா? இந்த சீசன் வந்தா வந்துடும். சீசன் வெயில் சீசன் தான் வந்ததான். அதான் வெயில் சீசன் வந்து ஹெவியா இருக்கும் போது தாராளமா வந்து இவங்களாம் வந்து இந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். 89 40 46 46 9943 9943. இதான் அவன் நம்பரு. உங்களாம் கட் பண்ணுறாங்க பாருங்க. உடம்பு ரொம்ப நல்லது. அதாவது சொல்லுவாங்களே, உஷ்ணமான டைம், அதாவது உடம்புல வந்து நம்ம கட்டி சின்னதெல்லாம் வரும், வெயிலில் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்து அந்த எல்லாமே குளிர்ச்சியில் வந்து எல்லாம் சரியாயிடும். எல்லாமே ரொம்ப மருத்துவ குணம் முடியாது, ரொம்ப நல்லது இதெல்லாம். சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க. நீங்க வந்து எப்போ ப்ரோ வந்து காலைல வரீங்க? நீங்க காலையில 5 மணில வந்துரும். 5 மணியா வரீங்க? சரிங்க ப்ரோ. நீங்க நுங்கலாத்து வரீங்க ப்ரோ. நுங்கலாத்து வரீங்களா? எங்க ப்ரோ எடுத்து வரீங்க? மதுரை வந்துங்கம்மா? ஆமா. ஓ, சரிங்க சரிங்க ப்ரோ. மதுரை வந்ததுல இப்போ என்னைக்கு ப்ரோ நீங்க மரத்துல இறக்குறீங்க? ஒரு நாளைக்கு முன்னாடியே வெட்டுறோம் சார். பணங்க ஒரு நாள் முன்னாடியே மரத்துல இறக்குறீங்க? ஓ, அடுத்த நாளுக்கு வரதுக்காக இறக்குறீங்க. ஓ, சூப்பர் ப்ரோ. ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா சார். ஓ, சரிங்க சரிங்க ப்ரோ. இப்போ வந்து நீங்க எவ்வளவு தரீங்க ப்ரோ? பீஸ் எவ்வளவு? 6 பீஸ் 50 ரூபா சார். 6 பீஸ் வந்து 50 ரூபா தரீங்க. 10 மணி இவங்களும் வந்து 6 பீஸ் 50 ரூபா தராங்க. 100 ரூபானா வந்து 12 பீஸ். ஆமா சார். இப்போ எக்ஸ்ட்ரா தருவீங்களா? ஒரு பீஸ் போட்டு தரும் சார் மேல. ஒரு பீஸ் போட்டு தரீங்க? ஆமா. ஓ, பாத்துங்க மக்களே. நான் கொஞ்சம் கிட்ட காமிக்கலாம் அப்படியே பாருங்க. ஸோ இவங்க தான். உங்க பேர் சொல்லுங்க. இருங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பொன்ராவ் சார். சரிங்க. நீங்களும் வந்து சேம் அதே ஊர்ல மதுரை வரீங்களா? ஆமா சார். பாத்துங்க மக்களே, இவங்களும் மதுரை வரீங்க. சூப்பர் சூப்பர். சரிங்க ப்ரோ. நீங்க டெலிவரிலாம் பண்றீங்களா ப்ரோ? டெலிவரி பண்ணுவோம் சார். டெலிவரி பண்றீங்களா? ஆமா, முன்னாடி சொல்லுங்க சார். ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டா டெலிவரி பண்ணுவோம். ஒரு நாள் முன்னாடி சொன்னா டெலிவரி பண்ணுவீங்க. சரிங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 73 97 97 111 111 39 பாத்துங்க மக்களே, இதான் அவங்க நம்பரு. மக்களே, இப்போ நுங்குகோட வீடியோ பேக்ரவுண்ட் வீடியோஸ் எல்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். காசு வந்துருக்குல்ல.